ஹாய் நண்பா, வெல்கம் பேக் டு எஸ்எஸ் யூனிக். ஆக்டர் நரேன் அவர்கள் ரீசெண்டாக ப்ரெஸ் மீட் பண்ணும்போது தளபதி 69 படத்தை பற்றி பேசியிருக்காரு. அதாவது வேற ஒரு நிகழ்வுக்காக சென்னை ஏர்போர்ட்டில் ப்ரெஸ் மீட் பண்ணும்போது தளபதி 69 அண்ட் கைதி 2ல நடிக்கிறத பற்றி ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு கேட்டதுக்கு, தளபதி 69 படத்தோட ஷூட்டிங் சூப்பராக போயிட்டு இருக்கு, பட் கைதி 2 படத்தோட ஷூட் ஆரம்பிக்கல, நெக்ஸ்ட் இயர் தான் அதை ஸ்டார்ட் பண்ணுறோம். தென் தளபதி 69 தளபதியோட லாஸ்ட் படம்னு சொல்கிறாங்களே, அதை பற்றினா உங்களோட கருத்து என்னன்னு கேட்டதுக்கு, ஒரு ஃபேனா கண்டிப்பா அது வருத்தமா தான் இருக்கு. ஏன்னா இவ்வளோ வருஷமா அவரோட படங்களை பார்த்து என்ஜாய் பண்ணியிருக்கோம், பட் அவரு இன்னொரு பெரிய விஷயங்களை சாதிக்கணும்னு நினைக்கிறாரு. ஸோ அதுக்காக எல்லாரும் சேர்ந்து சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. அண்ட் ஆக்டர் நரேன் அண்ட் தளபதி எல்சியூக்குள்ள இருந்தாலும் எல்சியூ யூனிவர்ஸுக்குள்ள மீட் பண்றதுக்கான வாய்ப்பு ரொம்பவே கம்மி தான். பட் அட்லீஸ்ட் இந்த ஒரு காம்பினேஷன் தளபதி 69லாவது பார்க்க போறோம். நரேன் அவர்கள் ஒரு எக்ஸலண்டான ஒரு ஆக்டர். சில வருஷங்களுக்கு முன்னாடி ஹீரோவா நடிச்ச படங்கள் சரியா போகலனா கூட இப்போ ஒரு கேரக்டர் ரோல்ல நடிக்கிற எல்லா படங்களுமே அவரோட கேரக்டரும் சரி படமும் சரி சூப்பரா இருக்கு. கைதி 2, விக்ரம் அண்ட் 2018 அப்படின்ற மலையாள படம் ஓரளவுக்கு நல்ல கேரக்டரா சூஸ் பண்ணி நடிச்சிட்டு இருக்காரு. டெஃபினட்டா தளபதி 69 படத்துலயும் அந்த மாதிரி ஒரு நல்ல கேரக்டரா நரேன் அவர்களுக்கு இருக்கும். அண்ட் இவரை மோஸ்ட்லி எல்லாருமே பாத்தீங்கன்னா போலீஸ் கேரக்டருக்கு தான் கூப்பிடுறாங்க. அண்ட் ஆல்ரெடி தளபதி 69 படத்தோட கதை போலீஸ் கதை அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் இருக்கு. ஸோ தளபதி 69 படத்துல இவருக்கு என்ன கேரக்டர் அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த மாதிரி தளபதி பத்தின அப்டேட் தெரிஞ்சுக்க மறக்காம எஸ்எஸ் யூனிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். ஓகே, பாய்.